மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமல வித்தக்கடை அருகிருக்கோ சக்கம்பட்டி சக்கம்பட்டி எதன் அருகாம இருக்கும் சிட்டாம்பட்டி என்பது கிடந்து போறா சரி சிட்டம்பட்டி ஊரிலே சேதுபதி தேவனுக்கும் செம்பாகை எம்மாளுக்கும் ஒரு கள்ளர் குடியில் பிறந்து கள்ளர் குடியில் வளர்ந்து வந்த அந்த கள்ளர் மகன் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எனது பயிரார் சரி இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது அறியாத பருவத்தில் இருக்கு வேலைகளே சரி என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபடி ஆட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் கும்மையாட்டம் வாங்கலாட்டம் என்று சொல்லக்கூடிய வாங்கலாட்டம் சரிங்க இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சி எங்கெங்கே நடைபெற்றாலும் சரி அங்கே சென்று அதே சிறப்பாக ஆடக்கூடியவர் சரி அவ்வாறு ஒரு நாள் தை மாதம் 3ஆம் தேதி என்றால் சரி என்னுடைய ஜக்கம்பட்டிக்கு அதன் அருகாம இருக்கும் முருங்காம்பட்டியில இந்த நடுப்பட்டி கிழக்கால ஜக்கம்பட்டி அந்த ஊரை யாகப்படுத்த நல்லா இருப்பேன் வந்துரும் பார்த்தேன் ஒண்ணும் அது வீட்டுல சட்டை வருது பேர ஓடுது வேணும் மதுரை ஜக்கம்பட்டியா பக்கத்துல உரங்காம்பட்டி சரி அந்த உரங்காம்பட்டியிலே தை மாதம் 3ஆம் தேதி என்றால் சரி மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கங்க அந்த மஞ்சு விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் சரி அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆறுபடிக்க செல்வது வழக்கம் சரி அவ்வாறு ஒரு நாள் தை மாதம் 3ஆம் தேதி என்னுடைய வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாள் விழா சரி கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது சரி மிக பிரம்மாண்டமாக ஆமா அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார் எங்கய்யா அன்னைக்கு மாத்தி எப்ப எங்க போனான் தெரியுமா என்னையா போனாரு தங்கராசியா மறந்துருங்க ஆமாங்க நம்ம எல்லாரும் காலையில எங்க போறோம் நம்மன்னு சேர்த்து சொல்லாதீங்க நாங்க மட்டும் இங்க பாருங்க இப்ப கூட பாருங்க இந்த பாருங்க டீ கடைக்கு தானே போறது தெளியறதுக்காக இல்லைங்க உண்மையாலுமே 3 மாசமா டீ கடைக்கு போறேன் நம்ம டீ கடைக்கு போறோம் ஆமா ஆனா எப்ப குடியார நல்ல மனுஷனாச்சு அவரு உன்னா நம்பரு யோ அவர் பூசாரியா கதையிலையா அப்படி சொல்லுங்க சேதுபதிங்க குடிகார சரி பொழுது விடிஞ்ச உடனே எந்த இடத்துல கஞ்சா விக்கிறாங்க நல்ல மனுஷன் எந்த இடத்துல கள்ளு சாராய விக்கிறாங்கன்னு அட எந்நேரமும் குடி போதையிலே தெரிகிற ஒரு ஆளு அப்பையா நல்ல மனுஷன் அவரு அப்படிப்பட்ட அந்த குடியார பயலுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருக்கணும் சொல்லவே வேணும் ஜெயா சொரவதை நட்ட அவரைக்காயா முளைக்க போகுது அப்ப நீ குடியாருங்கிறியா நான் சொல்ல மாட்டேன் நான் குடியாருனா ஏன் வாயால நான் குடிச்சு நீ பாத்துருக்கிறியா ஐயா நான் பார்த்தது நான் குடியாரன் பக்கத்துல நான் நிக்கிறேனா இல்லைங்க போதையில இருந்தா எப்படி நிக்க முடியும் படுத்து கிடப்பேன் அந்த வேலைக்கு நான் போறது இல்லையா நல்ல மனுஷன் அப்படி பொழுது விடிஞ்சதும் இந்த கஞ்சா கள்ளு சாராயம் எல்லாம் கலந்து குடிச்சிட்டு சரி அந்த உரங்காம்பட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிப்பதற்காக புறப்பட்டாங்க சரி வீட்டை விட்டு புறப்படும் நேரத்துல என் ஆத்தாரு காலே செம்பாகி அந்த மைக்கேல்ல கையடியா யாத்தாரு காலே செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தா அப்பனே சரி நீங்க எல்லாம் மனுஷனாடா ஏன்டா உனக்கு அறிவு இருக்குதா நீங்க எல்லாம் சோத்தா திங்கிறியா நல்லா கேளு இன்னைக்கு புரோட்டா சாப்பிட்டேன் இன்னைக்கு இன்னும் இல்லையா எப்பன கேட்கிறாயா ஆத்தா அட அருவு கட்டவையிலே நம்ம மகனுக்கும் 5 வயது அறியாத பருவம் சிறு புள்ள அதோட இன்னைக்கு தாயாவனுக்கு வீட்டில் 5வது பிறந்தநாள் விழா நம்ம கொண்டாடணும் அதை இருந்த நீ ஒரு ஆம்பளை கொண்டாடுறத விட்டுட்டு மாடு பிடிக்க போறியே போற இடத்துல மாடு போட்டு நீ செத்து போயிட்டீங்கன்னா சத்தியமா இன்னைக்கு தான் வந்தேன் அழகுறானுக்காக நாளையில இருந்து வேற பெட்டிக்கார வருவேன் எங்க நீ தான் சொல்றிய மாடு போட்டு நான் செத்து போயிட்டா அட வக்காளி நீ ஏயா சாகுற எப்பன பார்த்து கேட்கிறா சரி மாடு போட்டு நீ செத்து போயிட்டீங்கன்னா சரி புள்ளைய வளர்க்கறதுக்கு யாரு இருக்கிறா இல்லையா என்னைக்கு பேச்ச கேட்க மாட்டேன் சரி இன்னைக்காவது நான் சொல்றத கேள்வி காணும் சரி இவ்வளவோ எடுத்து சொன்னாயா யாரியா கேட்டானா அப்பன் நல்ல மனுஷன் அவன் போட்ட போதைக்கு நீ என்னடி சொல்றது நான் என்னடி அதை கேட்கறது சரி நான் மாடு பிடிக்க தாண்டி போவேனே அப்பன் சொல்ல 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சு வந்து அடிதடி சண்டையாகி நமக்கு அடிச்சு விடுறாங்க அந்த மானாங்குன்றது கிழக்கால அது என்ன நல்ல ஒண்ணு 4 ரோட்ல ஐயா பேண்ட் அடிச்சு கிடக்கணும் இல்ல நல்ல மனுஷன் அவங்க வீட்டுல எனக்கு சண்டை போட மாட்டாங்க அப்படியானே கதையிலங்க ஓஹோ சேதுபதி ஜம்பாய் அடிச்சு நடக்குறாங்க சரி ஏன் ஐயப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ன நான் சின்ன பிள்ளை தானங்க சின்ன பையன் 5 வயசு சின்ன பையன் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அட இப்ப போடி அந்த செங்கலை தூக்கி எரிஞ்சிருவேன் நல்ல மனுஷனாச்சு நீ அப்படி அப்பவும் ஆத்தா ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னய்யா என் பேச்ச மீறி போகாதயா போகாதே அட என் பேச்ச மீறி மாடு பிடிக்க போகாதே அதுக்கு மீறி நீ போனீங்கன்னா நீ உயிரோட வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன்னு போகல தடுத்தாடா நான் சனியை முடிச்சவன் யார் அவளா மும்பளை ஐயா அவ மூஞ்சில முழிக்கலாமா சத்தியம் அட விளங்காதவ காலையில சத்தியமா போகும்போது அங்க வண்டியை நிப்பாட்டியாவது போன் போட்டு தகவல் சொல்லிட்டு தான் போவேன் ஏன்
மைய இது மாதிரி அவெல்லாம் விளங்காதவ நாதேரி முண்டை சோறு விட மாட்டாங்க பேசாபரியா சரிண்ணே கதையிலங்க சரி சரி யாத்தா செம்பாகி ஏன் திட்டன்னா 1000 இருந்தாலும் தொட்டு தாலி கட்டின புருஷன் குடியிருந்த கோயில் வீட்டை விட்டு வெளியில போறானே போகும்போது ஒரு பொண்டாட்டி என்ன செய்யலாம் நேர செம்பு தண்ணி கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி வழி அனுப்பி விடணும் வீர திலகம் மட்டும் வெட்டியோட வாங்கன்னு சொல்லணும் அட தண்ணி மோந்தாவது கொடுக்கணுமா இல்லையா இங்க கண்டிப்பா கொடுக்கணும் இன்னைக்கு எந்த ஒம்பளை மோந்து கொடுக்குற அட மோந்து கொடுக்காடி அட வாங்கினாச்சும் ஆசையோடனாச்சும் கூப்பிடணும் பொண்டாட்டினா ஒண்ணுதான் ஐயா பொண்டாட்டிகள்னா என்ன நம்ம பொண்டாட்டியை பத்தி பேசாதீங்க நம்ம பொண்டாட்டி என்ன குத்தையை கெடுத்துருக்கிறோமா அவங்கவுங்க வீடு சரி அது பெரிய சிக்கலாயிரும் ஆமா ஆமா அதை விட்டுட்டு போகையிலே மாடு முட்டி நீ செத்து போயிருவேன் ஆமா உயிரோட வீட்டுக்கு திரும்பி நீ வரமாட்டேன்னு அபசகனமா பேசலாமாங்க பேசக்கூடாது அடைய ஆத்தாதான் ஏதோ ஒரு காரணத்தினால தடுக்கிறாளே சரி இந்த குடியார பயிலாவது போட்ட போதைக்கு சமணன்னு மூடிட்டு இருந்திருக்க வேண்டியதானே இருந்திருக்க வேண்டியதானே ஐயா ஆமா ஐயா அவனும் கேட்கல ஆனா அப்ப நல்ல மனுஷன் தான் ஐயா எவ்வளவு போதையில இருந்தாலும் பொழுது செய்ய வீட்டுக்கு வந்துருவேன் சரி ஆனா அவன் கூடவே சேர்ந்து தெரிஞ்சான் பாரு பூர நல்ல மனுஷங்களா என் குடியை கெடுத்தவே காரை எடுத்துட்டு போயிடுறாங்க முத்துராசு அப்படியே கூடவே கூட்டிக்கிட்டு போனாங்க சரி செல்லு மளிகைக்கு 2 பேரும் நிற போதையில போயிருக்கிறாங்க சரி குடி போதையில போன ஒரு காரணத்தினால அந்த விரங்காமட்டி வந்து விரட்டல எப்ப சேதுபதி மாட்டு வருது விட்டாரா மாட்டு வருது விட்ட என்னுடைய தந்தை இறந்து விட்டா நேத்து பேப்பர் பார்த்தாரு புத்தானத்துல எனக்கு இந்த என்ன கடை அது என்னமோ ஒரு கடையில போண்டாவெல்லாம் வாங்கி கொடுத்தாரு டீ குடிச்சு அட ஓவாயில மண்ணு உள்ளதுக்கு ஏப்பன் சாகலடா சேதுபதி செத்து போயிட்டா ஐயா அதே இல்லையா பெரியசாமி சொல்றாருயா சரி சரி தந்தை சேதுபதி மாடு முட்டி இறந்து விட்டாருங்க சரி எங்க அப்பா இறந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன விளக்குறதுக்காக யாத்தா செம்பாகி அன்னைக்கு ஒரு கோணாறு குடியில பொன்னைக்கு இருந்தாயா சரி நிஜம் 1000 பசுமாடு மேய்ச்சா ஆமா வீடு வீடா வட்டி செம்பு விளக்கணும் ஆமா இதெல்லாம் எதுக்காக கொல்லி வைக்க நமக்கு ஒத்த புள்ளதான் இருக்கான்னு என்ன விளக்குறதுக்காக ஐயா ஆமா அப்படி தாய் ஆசைப்பட்டு வளர்த்தாலும் என்னைக்கிட ஆய் பேச்சை கேட்டிருக்கிறோம் நம்ம கேட்டிருந்தா நம்ம என்னைக்கு அப்பம் பேச்ச மதிச்சிருக்கிறோம் இல்லவே எந்த இடத்துக்கு போகாதா மகனடி ஆத்தா சொல்லுவாளோ அங்கதான் முதலா போய் நினைக்கிறது ஆமையா எந்த வேலையே செய்யாதடான்னு சொல்றாலும் அதைத்தான் வேகமா செய்யறது வேகமா செய்வோம் நம்ம சும்மா இருப்போம் நம்ம சொல்லி இருக்க விடுதா எப்படியா வேணும் ஆனா ஆத்தா மனசுல ஒரு ஆசையா என்னையா நம்ம புருஷன் தான் நம்ம பேச்சை கேட்கலையே மாடு முட்டி செத்து போயிட்டேன் ஆனா நம்ம பிள்ளையாவது புத்தி வந்து படிச்சு ஒரு ஆளாகட்டும்னு எண்ணத்துல என் ஆத்தா என்ன கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாங்க எங்க எங்க புத்தானத்து பள்ளிக்கூடத்துலயா இல்ல சக்கம்பட்டியிலையா எந்த நடுப்பட்டி சக்கம்பட்டி அவங்க தாங்க வருது நடுப்பட்டியை பட்டு பேசாதீடு சரி உன்னையால குடும்பம் 2000 மானாகுன்ற அழகங்கவுண்டர் படிச்சு பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க சக்கம்பட்டியிலையா சரிங்க ஆனா ஏன் மண்டக்கரகம் உனக்கு மண்டக்கரகம் உனக்கு இல்லைங்க மண்டக்கரகம் தான் யோ நான் எங்கயா பள்ளிக்கூடத்துக்கு போனேன் போக மாட்டேன் பள்ளிக்கூடம் புகழங்க பாட புத்தகத்துல தூக்கி எரிஞ்சிட்டு காடை கொடுக்க கட்டை என் கையில எடுத்துக்கிறவேன் சரி அப்பே முத்தி பிள்ளைங்க இருக்கணுங்கல்ல ஆமாயா இருக்கும்ல இந்த காடை கொடுக்குது வாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டு ஏன் சக்கம்பட்டி எல்லைக்கு நேர் கிழக்க வெள்ளமலை கணுபுர பெரிய மலங்காடுங்க அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்றால் நான் வேட்டைக்கு செல்வது வழக்கம் ஏனே அப்படி போகணும் வாரத்துல 7 நாள் இருக்குது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இருக்கு விஷயம் இருக்குதுங்க ஏனே வெள்ளிக்கிழமை காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா திருவிழா நடந்த கட்டுவாங்க அது போல எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும் போறியோ அதே வெள்ளமலை காட்டு கொர்த்தி வெள்ளாடு ஓட்டி வருவதும் வழக்கம் சரி அங்க குடிக்குவார் மனுஷனுக்கு அப்பதான் ஆரம்பம் அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் இருக்குதுங்க ஒப்பம் தன்னானே ஒத்த புளிய மரம் ஒரே மரம் அந்த புளிய மரத்து தூருல யுத்த தண்டி வந்து பெருசு நம்ம அந்த என்ன சிவன் மலை தேவன் மலை அந்த ஏனிமலையா அந்த இளைஞர்கள் பூரா அந்த பொந்துக்குள்ள போயிடலாமா இவங்களுக்கு எல்லாம் பொந்துக்குள்ள என்ன வேலை இங்க இல்ல பொந்து பாதுகாப்பா இருக்குமே அதுக்காக சொல்றேன் ஒரு 2 பேரும் உண்டிக்கலாங்க அவ்வளவு பெரிய ஒரு பொந்து அந்த பொந்துக்குள்ள இந்த வில்லம்பு காடை கொடுக்க பதாறு கட்டலாத்தை உள்ள கொண்டு போய் ஒளிய வச்சுட்டு சரி வேட்டைக்காரன்னு அசதிங்க சரி இந்த காடை குதாரி பிடிக்கிறதுக்காக போறேன் ஆமா ஆமா இந்த அசதியில செம்மணியில மரத்தடியில நான் படுத்திருக்கேன் நல்ல மனுஷன் இந்த சண்டாளி ஒருத்தன் இங்க ஆடு மேய்க்க வந்தான்னு சொன்ன பாரு ஆளை ஓட்டிக்கிட்டு வந்தவ ஆடை மேய்ச்சமா வீட்டை பார்த்து போனமான போக வேண்டியதானே போயிருக்கணும் ஏயா ஒரு ஆம்பளையார் படுத்து கிடக்குறானே
ஆமா. அப்ப நல்ல மனுஷனும் நல்ல மனுஷன். அட குடியார பயலோ பொம்பளை பொறுக்கியோ இல்ல யோ நேத்து வந்த வெள்ளச்சாமிய சொன்னேன் நீ அப்ப என்ன நான் வரல. நீ நல்ல மனுஷன். ஆமாங்க. நம்ம ஒரு பொம்பளை புள்ள ரொம்ப அந்த சரிண்ணே அந்த இடத்துக்கு போக கூடாதே. ஆமா. நம்ம வாட்டில வெளியே போயிருந்தோம். அந்த சண்டாளி அன்னைக்கு அவ போயிருந்தானா போயிருந்தா இந்த பம்பு வந்திருக்குமா? இந்த அழகரண்ணன் தான் நம்மளுக்கு நாடகம் கொடுப்பாரா? நம்ம இந்த கதை வந்திருக்குமா? இந்த ஊருக்கு தான் வர போறோமா? இந்த சிஎஸ்கே ஆனந்த இந்த கேமரா தூக்கிட்டு வரும். சிஎஸ்கே இல்லையா, எஸ்கேஎஸ்யா. எஸ்கேஎஸ்ஆ பேரை மறந்துடாதய்யா. சரி சரி. ஆனா என் மனசுல அப்படி எண்ணம் இல்லைங்க. ஐயா என்னைக்கு எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது, பெண்களை தேடி போக கூடாதுன்னு இருந்தேன். என்னங்க மேலெல்லாம் புள்ள இருக்குது, எந்த பொம்பளையும் உனக்கு பிடிக்காது. நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இல்ல பொம்பளை பிள்ளை பிடிக்காதுன்னு சொல்லிறிய மனசுல அப்ப கட்டுப்பாடுயா? ஓ மனசுக்குள்ள மட்டும். ஆமா. வெளியே இல்ல. பிள்ளைகளை யாரையும் பார்க்க கூடாதுன்னு மனசுல ஒரு கட்டுப்பாடு. ஆமா. நான் பாட்டுல படுத்து இருந்தேன். சிவனேன்னு இவள ஆட ஒட்டிக்கிட்டு ஆமா என் பக்கத்துல வந்துட்டாங்க. ஐயா வந்தவ குரு 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 பச்சை கண்ணு மாறாம என்னைய பார்க்க. யா யா அன்னைக்கு தாட்டாய வாழ்க்கையிலேயே முதல் முறையா நான் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன். என்ன வணக்கம்ண்ணே. நாங்கெல்லாம் ஒவ்வொரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். 400 பெண்ணை பார்த்து. அட செவுட்டு பயிலுகளே, 400 இல்லையா, நான் ஒருத்தியத்தான் பார்த்தேன். ஓஹோ அன்னைக்கு தான் மும்பளை பாக்குறேன். முத பாக்க. ஆமாங்க. சரி. அப்படி நிமிந்து பார்த்தா ஆட அட அவ அழகுனா அழகு, பேரழகும் பெருமழகுமா. பிரம்மனுடைய படைப்பிலேயே இப்படிப்பட்ட ஒரு அழகான புள்ளைய இதுவரைக்கும் நான் பார்க்கலையா. அன்னைக்கு தான் பாக்குறீங்க. அன்னைக்கு தான் பாக்குறேன். பரவாயில்ல. அப்படி சுண்டி விட்டால ரத்த பெருமையா? நான் அப்பளேர சுண்டி விட்டு நாய் வந்து இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போயிருச்சு. நரங்க அவ குடிக்கிற தண்ணி இருக்குது, அவ தொண்டையில இருக்குது, கண்ணாடி மாட்ட தெரியும் தொண்டையில. அப்ப எப்படி ஒரு அழகு. அவ என்னைய பார்க்க, நான் அவளை பார்க்க, இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணே. சரி. என் மனசுல ஒரு ஆசைங்க. என்னன்னு? என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் நமக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவாளா இல்லையா? நமக்கு இல்லனே உனக்கு. ஆமாங்க எனக்கு. நீங்க தான் வயசாயிருச்சு இல்ல. நான் உனக்கு முன்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், அமைய மாட்டேங்க. அது அமையாது. பையனுக்கு இல்லப்பா, 60ஆம் கல்யாணத்துக்கு. அழகரன் 50,000 கடன் கேட்டிருக்கேன் கல்யாணத்துக்கு. ஒருத்தர் வாங்கிக்க. அப்படி பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவாளா இல்லையாங்க? வருவா. கூணா குருடியா மொண்டியா முடமோ கண்ணு போடுறதோ கால் போடுறதோ சப்பானியா முடமோ. ஏயா எவ்வளவு ஒருத்தி வருவா. உனக்கு நான் திங்கிற சொத்துல மண்ணள்ளி போட்டனா இல்லனே? இல்ல நீ சேர்த்து வச்சிருக்கத நான் கைய புடிச்சு இழுத்தனா? அதாவது காரணம் உங்களுக்கு புரியல. என்ன? நீங்க சுண்டி விட்ட அந்த என்ன ரத்த வரும் சொன்னீங்கல்ல, அம்மா செக்கச்சிவேர்னு, அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உயிருக்கு ஆபத்து. ஐயோ. அதே நான் சொன்னேன் பாரு, முண்டியா முடமோ கூணோ சப்பானி அப்படின்னு சொன்ன பாரு, ஊர் ஊரா தலையில கூடையில தூக்கி வச்சாது உனக்கு உட்கார வச்சு கஞ்சி ஊத்துரு. ஆமாங்க. ஆமா. ஏன்னா நீங்க சொல்லுவது போல இப்படிப்பட்டவளா இருக்கலாம். ஆமா. ஆனா எனக்கு வரப்போறவ ஏன் மனச புரிஞ்சுக்கிட்டவளா இருக்கணும். சரி. நான் சொன்னது சரி நினைக்கிறவளா இருக்கணும். என் பேச்ச மீறாதவளா இருக்கணும். ஆமா. அதனால அந்த சண்டாளிய பார்த்தவனையே முடிவெடுத்துட்டேயா. எப்படியா? கட்டணம் அவளை தான் கட்டணும், இல்லாட்டி நாண்டுகிட்டு செத்தறணும். என்னையா கொஞ்ச நாளைக்கு இருக்கிறனே, கொஞ்சம் தயவு பண்ணுனே. நீங்க இல்லையா என்னைய சொல்றேன். சரி சரி. எனக்கு புண்டாட்டில வந்த அவதா ஐயா. ஆமா. நான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு நான் ஆச்சும் நின்னா என்ன இல்லையா. சரி சரி. அவளோட வாழ்ந்த சந்தோஷம். சரி. இல்ல ஒரு மணி நேரம் நான் ஆச்சும் அவளோட வாழணும்ன்ற ஒரு சந்தோஷம் இருந்தா போதுங்க. சரி. அப்படிலாம் நினைச்சு ஆசை பச்சவனே. அப்ப யார் தெரியுமா? அப்ப எந்த ஊருக்காரு தெரியுமா? எந்த ஊரியா? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்தவங்க. அருப்படுத்த திருப்பத்தூர். அட அரிப்படுக்கலையா? எங்கயா? அருப்புக்கோட்டை. இங்க ரெண்டு பக்கம் டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்களே, அதனால 12 மணிக்கு மேல கொஞ்சம் ஒரு சத்தம், அதனால சொல்றது கேட்காதுன்னு கொஞ்சம். அருப்புக்கோட்டை திருப்பு வண்ணம்னு அப்புறம் பேர் மாத்திட்டாங்க. சரி சரி. மலைச்சாமி கோனாருக்கு மலையாத்தாளுக்கு மறந்தவன். அந்த பிள்ளைக்கு 7 பேர் அண்ணங்க. சரி. இருக்காங்க ஐயா. ஆமா. 7 பேர் ஒவ்வொருத்தரும் எருமையாட்டு இருக்கு. ஏங்க நாங்கெல்லாம் என் மச்சனை ஒருத்தனை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல என்னால. சரி. பெரிய கஷ்டம். ஓடிட வேண்டியதானே. என்ன பண்ற, அப்படிதான் நிலைமையில இருக்கேன். நீங்க 7 பேரை வச்சு எப்படின்னு ஓட்டுருவீங்க? அதை நினைச்சா தாயா கொஞ்சம் பயமா இருக்குது. சரி. எங்கிட்டு கிடந்து அருவாள் எடுத்துட்டு வருவாங்க. இது ஒண்ணு போதுமே ஊரை மறிக்கிறதுக்கு. அப்படியா? அந்த 7 பேற்றுக்கு மிளையவளாக பிறந்தவதாங்க அந்த வெள்ளையம்மா. அவளை தாயாந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தது. அப்ப மேலதான் ஆசை வச்சது. ஆனா எங்களுக்கு பேர் பொருத்தத்தை பாத்தியா? எப்படியா? உன் பேர் என்ன? தங்கராசு. உன் முண்டாட்டி பேரு சித்ரா. பொருத்தமாங்க இல்லங்க. என் பேரு வெள்ளச்சாமியா. வெள்ளச்சாமி. அவ பேரு வெள்ளையம்மா. வெள்ளையம்மா. நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. போன கிட வெள்ளமலை காடு. நான் செய்யற வேலை வேட்டையாடுவது. அபு ஓட்டு வந்தா வெள்ளாடு. இத்தனை பொருத்தம் இருக்கையில ஜாதகம்னு ஒண்ணு பாக்கணுமா? தேவையில்லை.
இப்படி ஜாதகம் பார்க்காம நீங்க காதலிக்கிறீங்க. நீட்டிடு கழுத்தனா கட்டிட்டு வந்த ஆளுங்க காலையில தெரியும். ஒரே முடிவுங்க. வெள்ளையம்மாதாய முண்டாட்டின்னு நேத்து பார்த்தேன். யார? வெள்ளையம்மால. எங்க 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 100 நாள் வேலைக்கு போச்சு. 99 வயசு இருக்கும். தடியெல்லாம் ஊண்டிக்கிட்டு பவுடர் எல்லாம் போட்டு கண்ணாடி டச் சேல் பாருங்க. இவ்வளவு நேரம் முறை மாதிரி இத்த தண்டி மல்லிகை போல இங்க வரைக்கும் குண்டி வரைக்கும் தொங்குச்சுனே. பேர் வெள்ளையம்மா. 100 நாள் வேலைக்கு போச்சு பார்த்தேன். நீ சேர்த்தது நான் சொல்லல, நான் பார்த்த திருப்ப போகணும் வெள்ளையம்மா. ஓஹோ அப்படி அம்புட்டு அழகுங்க, அம்புட்டு ஒரு பாசம். பாசம் அந்த சண்டாளிக பார்த்த நாள்ல இருந்து எனக்கு வேட்டையாடுற சிந்தனையே வரல. வராது. இப்படியா வரும்? எப்படினே வரும். மனசுல ஒருத்தி நினைச்சுக்கிட்டு ஆமா வேட்டையில போய் குறி வச்சா வேட்டையில குறி பிடிக்குமா? எப்படிங்க ஓடும்? சிந்தனை ஒரு செயலா இருக்கணுங்க. இருக்கணும். அதனால வேட்டைக்கு போல. இந்த வில்லம்பு காட குடல அங்கனே தூக்கி போட்டுட்டு அவ பின்னாடியே தெரியுறது. எங்க வேற பொழப்புக்கெல்லாம் எங்கேயும் போறது? அங்க வேற வேலைக்கே போக மாட்டேன். சோத்துக்கெல்லாம் அப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க? வேட்டைக்கு போறல அத தூக்கி போட்டீங்களே. அவளை பார்த்த நாள்ல இருந்து வேட்டையாடுற சிந்தனையே வரலங்க. சரி. பசிக்கவும் இல்ல இல்ல அவளை பார்க்கணும். ஆமா அப்படின்னு பின்னாடியே போறது. சரி. அட நம்மள திரும்பி பாப்பாளா, எப்படியா நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை தான் பேசுவாளான்னு ஏக்கமா அவ மேல அம்புட்டு ஏக்கங்க. அவளை நினைச்சு ஏங்கி ஏங்கி எலும்பா இழைச்சிட்டேன். உங்களை கூட எங்களுக்கு ரொம்ப இழைச்சு போச்சுங்க. இழைச்ச உங்களை நினைச்சா எங்களுக்கு பாவமா இருக்கு. ஏங்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு நினைக்கும் போது? இல்லங்க, வாழ்க்கையில இவதான் நமக்கு துணையா வரப்போறான்னு முடிவெடுத்துட்டா. ஆமா ஆமா, அதை என்னைக்கு மாத்திக்கிற முடியாதுங்க. ஆமா 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 ஆமா, பெஸ்ட் லவ். ஆமா அது போல அம்புட்டு ஒரு ஆசங்க அவன் மேல. சரி. ஆமா தந்தனனா ஓய் தானே தந்தனனா 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 அத்த மகளே எசப்பு செலகே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேதென்னுங்குலகே மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல என் மனசு தவிக்குதடி மச்சான் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் அழிக்குதடி உங்கள் நீ ஒரு பார்வடியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகரண்டி ஓமா வண்டி மகளே எசப்பத்திலையே பார்த்த கருவட்டி தென்னங்கூடையே மாமரத்து மகொழுந்து செவந்தது போல மனசு தடிக்குதடி மச்சான் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் அழிக்குதடி உங்கள் நீ ஒரு பார்வடியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகரண்டி ஓமா வண்டி அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேதென்னுங்கோளையே அத்தங்கர ஓரத்தில அத்தனையை விட்டு புட்டு எனக்காக காத்திருந்த நீ எனக்காக காத்திருந்த ஆத்தங்கர ஓரத்தில அத்தனையும் விட்டு புட்டு எனக்காக காத்திருந்தேன். வெள்ளையம்மா எனக்காக காத்திருந்தேன். கம்மக்கர ஓரத்தில கண்மணிய நீ வந்து கட்டி என்ன அணைச்சுக்கிட்ட கட்டி என்ன அணைச்சுக்கிட்ட நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அவன் வாசம் நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் ஆமை வாசம். அத்த மகளே செப்பத்திலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டேதென்னுங்கோளையே கடலாளமேன வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கடலாளம் யாரும் கொண்டதில்லையே என்னுடைய நாயகனே ஊர் வழங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கண்ட வானமில்லையே எனக்கென வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லவா நடக்கையில் உந்தன் கூட வருவோம் நிழல் போலே நான் அல்லவா கம்மன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசும்
துணமே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனசும் உன்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமோ. பள்ளிக்கூடம் போகும்போது ஓர கண்ணீர் வார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே, அடி இன்னும் நானும் மறக்கலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஓர கண்ணால் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே, வெள்ளையம்மா இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி வித்த ஒரு பூஜை செஞ்ச சாமிக்கு நான் தெரியுமாடி, அது சாமிக்கு நான் தெரியுமாடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், மாம நினப்பு பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், மாம நினப்பு பல வருஷம். அந்த மகளே செப்பச்சிலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் என்னங்கூடவே. மாமரத்தும் மங்குழந்து செவந்தது போல முகமும் ஜோடிக்குதடி. சனானம் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி. உங்க அண்ணி ஒரு பார்வடியும் பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாகரண்டி ஓமாமண்டி. அந்த மகளே என் சப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது என்னங்கூடவே. அம்மா வெள்ளையம்மா நாளவு பண்றா நீ விரும்புறியா? இல்லைங்க, பாட்டு தாங்க. ஓ வெள்ளையம்மா ஓ வெள்ளையம்மா அப்புறம் எங்க உலகத்துல ஒரே வெள்ளையம்மா தான் இருக்குமா? நீ தான் உன் முண்டாட்டி பேர் சித்ரா. ஓம் வெள்ளையம்மா, பெரிய வெள்ளையம்மா, குண்டு வெள்ளையம்மா, எனது ஒல்லி வெள்ளையம்மா, இந்த குட்டை வெள்ளையம்மா. ஓசரத்துக்கு இருந்தா அப்படி. ஆமாங்க ஆமாங்க. அப்படியெல்லாம் ஆசை வைக்கிறது முக்கியம் இல்லைங்க. சரி, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அதுபோல விரும்புறது முக்கியம் இல்ல. இல்ல அப்ப மனசுக்குள்ள என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்பக்கூடாது. ஆமாங்க ஆமாங்க. ஆளும் தெரியாம காலை விட்டா அவதிப்பட்டாலும் பரவாயில்ல, பெரிய கஷ்டப்படணும், அடிபட்டு சாணும், பெரிய கஷ்டம். அதனால எம்மேல அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சரி, என்னோட ஆசைகள்லாம் சொல்லிடுறாம பக்கத்துல போயிருவையா. ஆமா. ஆனா மனசுல பயம் என்ன, இங்க நம்மள பிடிக்கலையோ, ஆமா, இல்ல வேணான்னு சொல்லி ஓரான்னு உதச்சு விரட்டிடுவாளோ, மனசுக்குள்ள பயம் பயம் பயம். திரும்பி முடியாந்துருவேன். சரி, ஆனா ஒரு பக்கம் சொல்லாம இருக்க முடியல. அட எப்படிதாயா அவகிட்ட சொல்றது பாக்கையில அப்ப தாண்டா வந்துச்சு அப்பேம் புத்தி எனக்கு. என்ன கரெக்டா சொல்றேன் பாரு. அந்ததுக்கெல்லாம் ரெண்டாலும் வந்துட்டாங்க. இப்போ உன் தம்பியுமா? சரி பரவாயில்ல. ஆமா ஐயா, ஆமா மறந்துட்டேன். அந்ததுக்காக இல்லையா விறுவிறுன்னு போனே கருவ காட்டுக்குள்ள. சரி, அந்த கருவ காட்டுகளை வித்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன கஞ்சா கள்ளு சாராயம் இல்ல, இது எல்லாத்தையும் வாங்கி கலந்து குடிச்சிட்டேயா. சரி, அன்னைக்குதான் தண்ணி போடுறேன். அட பாய்ப்பேல, ஏய் இன்னைக்கு இருக்கிற காலத்துல தாயோ ரூம்பு கட்டி பாட்டிலா என்ன விலை அது இன்னைக்கு? எங்க பெட்டிக்காரரு என்ன கூட்டுரு? என்ன நாங்கெல்லாம் அந்த இதெல்லாம் சத்தியமா தெரியாதுன்னு. என்ன உன் பேக்கில் 4 பாட்டில் கிடந்துச்சு இல்லைங்கிற? அது தண்ணி பாட்டிலனே. என்ன அது ஒரு காலம், அது ஒரு கணக்காலம். இப்பெல்லாம் அது போல ரூம்பு கட்டி வைக்கிறாங்க. ஆமாமா. அப்பெல்லாம் தெரியாம கருவக்காடு, கம்மங்காடு, மாங்காடு, பனந்தோப்பு, பாலக்கட்டத்தூர், சங்கம் புதருன்னு தெரியாம வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இது எல்லாம் இதை வாங்கி கலந்து குடிச்ச உன்னையே சரி அளவு கடந்த போதங்க. இந்த வர்றான் பாரு. ஏண்டா நானும் பொன்ராஜமா போனா எங்க கிடைக்குதேன். சரி, அந்த வீட்டுல கேட்டதுக்கு விற்கிறாங்க 250 ரூபாங்கிறாங்க. அத்தியா கரெக்டா சொல்றான். என்னங்க ராஜபோதங்க. சரி, அவ்வளவு போதையிலையும் அப்படியே நான் தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்குள்ள போயிட்டேன் நிதானத்தோட. யோ போதையில இருந்தாலும் அம்மா குடி போதையிலே தடம் பொறலும். நாம் போற இடம் மாறுமாங்க. இடம் மாறுன சரித்திரம் இல்லைங்க. அம்மா கணக்கா போயிருவீங்க. அவள் ஆடு வச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா புடிச்சு போதையில தைரியம் வந்துருச்சியா. ஐயா போதையில இருக்கிறமில்ல. ஆமா, ஆனா போதைய போடனா பக்கத்துல இந்த ஜென்மத்துல போயிருக்க ஒரு 4000 பேர் கூட இருந்த மாதிரி. அவ்வளவு போதங்க. அப்படி சரி, கூட ஒரு பின்னாடியே 5 பேர் புடிச்சுக்கிட்டு வர மாட்டோம். ஆமா ஆமா. அடியே அடி சண்டாளி வெள்ளையம்மா, என்னைக்கு உன்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தனோ அடி என்னைக்கு இந்த இடத்துல உன்னைக்கு பார்த்தனோ அந்த நாள்ல இருந்து என் மனசு என்கிட்ட ரெடி இல்ல. நான் யாரை பார்த்தாலும் உன்னைய பாக்குற மாட்டேன் இருக்குது வெள்ளையம்மா. யாரு பேசினாலும் நீ வந்து பேசுறது மட்டும் கேக்குது வெள்ளையம்மா. நீங்க நினைச்சிட்டு போய் நான் வீட்டுல படுத்த எனக்கு தூக்க வருதாடி. நான் பாய் போட்டா எனக்கு படுக்க வருதா?
வருமா இந்நேரம் உன்னோட ஏக்க என் கண்ணோர சிறு திரும்பா உறுத்ததடி சண்டாளி. சரி உன்னை மனசார விரும்புறேன். ஆமா நீ சரின்னு மட்டும் சொல்லு. ஐயா உன்னை காலம் முழுவதும் நான் கண்கலங்காம வச்சு காப்பாத்துறது சொன்னனே. ஆனா அந்த சண்டாளி இல்லையம்மா என்னை பார்த்து கேட்டாங்க ஒரு வார்த்தை. என்னய்யா? ஆட போடா குடியாரப்பட. என்ன வணக்கம்னே, இப்பதானே 3 மாசமா திருந்திட்டு இருக்கிறேன். ஏதா உங்களை இல்லைங்க, என்னைய பார்த்து கேட்டா. ஓஹோ, அப்ப நான் குடியாரனா? என்ன ஒண்ணு நான் குடிச்சு நீங்க யாரா பாத்திருக்கீங்களா ஐயா? என்ன நான் அப்படி சொல்லுவேனே, என் வாயால சொல்லுவானே. என்ன நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு கோட்டர் சாப்பிடுவீங்க பார்த்துருக்கேன். நீ வாடி குடியாரப்பான்னு கேட்டேன். நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது மாடு முட்டி செத்து போனா அப்பேன். சரி, அவன் செத்த துக்கத்தை நினைச்சு நான் குடிக்கலடி. குடிக்கல. என்ன வளர்க்கறதுக்காக வீடு வீடாக பண்ணைக்கு இருந்தா ஆத்தா. ஆமா, அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிச்சதில்லை, குடிக்கல. ஆனா என்னைக்கு சண்டாளி பொண்ணைய மனசுல நான் நினைக்க ஆரம்பிச்சனோ, மனசுல நிம்மதி இல்லாம ராப்பகலா உறக்க இல்லாம என் ஆசைகள்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லியனுங்கிற ஒரு தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன். சரி, குடியாரலடி. ஆமா, என்னை ஏத்துக்கவில்லையுமான்னே. அப்ப தாயாவ உண்மையை சொல்றான். என்னய்யா? வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி கும்பிட்டு மரியாதை வத்தியா? ஆமா ஆமா, டே வெள்ளச்சாமி. அப்புறம் என்ன வாய் துமுறு, அவ வாயில குத்த. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் பொறுங்க, குத்திக்கல. குத்தியா இல்ல? வெள்ளச்சாமி, எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க ஐயா. சரி, எல்லாரும் முதிக்காளிங்க. ஐயோ, 7 அண்ணங்களுக்காக 7 மத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க ஐயா. சரி, நான் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு வைக்க எனக்கு தலையெழுத்தா? எங்க ஒத்த பொம்பளை பிள்ளைங்க. அம்மா 7 பேர் அண்ணங்க சொத்து வத்து கிடக்குது. இந்த பிள்ளை எப்படி வளர்க்குறாங்க? ஒன்னைங்க 7 மத்த வீடு கட்டி பயங்கரமான வீடு. 7வது மெத்த மேல தங்கச்சியை விட்டுட்டு பளிங்கு மாதிரி இந்த 7 அண்ணங்களும் கீழே இருந்து பாத்துக்குவாங்க. ஆமா ஆமா, கீழே இருந்தே பாப்பாங்க. பாரு அட கருவண்டு, ஆளுதாட்டா குட்டை சிந்தனையெல்லாம் எங்கெங்கேயோ போகுது. சிந்தனை அங்கதான் இருக்கு. தங்கச்சியை மேல விட்டு பாதுகாப்பா கீழே நின்னுக்கு வராங்க. அவ்வளவு ஒரு பாதுகாப்பு, யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு. ஆமா ஆமா, அப்படி வளர்க்குறாங்கடா. அதை விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு மேய்க்கணும்னு எனக்கு தலையெழுத்தா? ஆமையா, அட உன்னை பார்க்க தாயா நானும் வந்தேன். ஆமா, ஆனா நீ குடியாரப்ப தெரிஞ்சிருந்தா நல்ல மனுஷன். உன்னை நம்பி எப்படி நான் உங்க கூட வர்றது? ஆமா, இன்னைக்கு நான் முக்கியம்னு சொல்றேன். நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டான்னா என்ன மறந்துட்டு நீ அவ முன்னாடி போயிட மாட்டேங்கிறடா நிச்சயம் கேட்டான். சரி, அப்படி நான் போயிருவேன் ஐயா. ஏனே நான் சொல்லுவேனே, என்னைக்கு அந்த சண்டாளி என்ன பார்த்து அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலும் அன்னைக்கு விட்டையா குடிய நல்ல மனுஷன். நான் இது வரைக்கும் குடிக்கல. ஏன்னா இதுக்கு மேல குடிக்க போறீங்கறியா? போடா போடா சத்தியமாவனுக்காக நான் குடியை விட்டு திருந்தனையா. சரி, இந்த குடி போதில போனனால தான் வார்த்தை கேட்டு விட்டான்னு நான் குடியை விட்டு திருந்தனே. சரி, என் மனசை புரிஞ்சுக்கிட்டு வெள்ளையமால எனக்கு ஏத்துக்கிட்டான். சரி, இருமனது ஒரு மனதாகி விட்டது. காலையில சாப்பாடு எல்லாம் உண்டா? கல்யாணம் வந்துருச்சுன்னா அப்புறம் கறிச்சோறு போட மாட்டோமா? ஏனே கறிசோறு போடாட்டியும் பரவாயில்ல, சோறாது கிடைக்குமில்ல. பயப்படாதங்க. சரிண்ணே, 4:30 மேல கிடைக்குமில்ல? 5:30க்குள்ள போட்டுருவீங்க. தெளிய அடிச்சிருக்கிறேன். சரி சரி, நெல்லு பாவி கருது விளைஞ்சதுக்கு அப்புறம் அறுத்து கூப்பிடுறேன், அப்புறம் வாங்க. அப்ப இந்த ஜம்மத்துல கல்யாணம் நடக்காது. ஏன் அப்படி விளக்காதரமாவே பேசுறீங்க? கருது எப்ப விளைஞ்சு அடிச்சு தூத்தி கடையில 2 சிப்பமாக தூக்குறேன் வாங்க, அப்படி சொல்லுங்க. அப்படி இருமனது ஒரு மனதாகி விட்டது. சரி, அந்த நாள்ல இருந்து என்ன பார்க்காம அவளை பார்க்காம நானும் ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாதுங்க. சரி, எப்படா பொழுது விடுமுனே பார்த்துக்கிட்டு இருப்பேன், தூங்குறது இல்ல. பொழுது விடிஞ்ச உடனே இந்த வில்லம்பு காடை கொடுக்குறது வாரி கட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போறேன்னு ஆத்தா கிட்ட போய் சொல்லிட்டு வெள்ளை மேல காட்டு போயிடுறது. அங்கேயும் வேட்டையில ஆடுறது இல்ல. அப்புறம் ஏன் வெள்ளையம்மா ஒரு வேலை ஆடு ஓட்டிக்கிட்டு, ஆமா நம்ம என்ன வேலைக்கு எங்க போறோம்? நம்ம வேட்டைக்கே போறோம். இதெல்லாம் கொண்டு போய் பத்திரமா கிட்ட அதை ஒளிய வச்சுட்டு புளிய மரத்தே இருக்கு, வெள்ளைய மலை கூட்டிட்டு புளிய மரத்து பொந்துக்குள்ள போயிடுறது. அடேங்கப்பா, இவன் வேற உனக்கு எம்மன் நம்பி வராட்டான். விளக்கு பிடிக்க ஒரு ஆள் அப்படி விளக்காத வேலை. ஏன்னா நீங்க நினைக்கிற மட்டம்ல இல்லைங்க. அவ ஒரு சாதி, நான் வேற சாதி. நாங்க இருவரும் இனம் விட்டு இனம் மாறி விரும்புறத ஆமா யாராவது ஒன்னே மாட்டம் பொறுக்காத பார்த்துட்டு போய் அன்னிக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன எல்லா பேத்துக்கும் தெரிந்த சிஎஸ்கே எஸ்கேஎஸ் என்னன்னு கூட தெரியும். என்ன நான் காதலை சேர்த்து வைப்போம். கரெக்டா இன்னைக்கு 5:30க்கெல்லாம் காலி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நல்ல வச்சு பேசியா நீங்க இல்லங்க, யாராவது அன்னைக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா சரி எங்களை பிரிச்சிருவாங்க. நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க மறைஞ்சு பேசின இடதான் ஒண்டி புளிய பேர் வந்தது. சரி, இப்படி தெரியாம விரும்பணும். நாளைக்கு நம்மளை நம்பி வாழ போறவ நம்மகிட்ட ஆசைப்படுத்தினால கேட்பலாம் இல்லையா? கேட்போம். அதுக்காக வாடி வெள்ளையமான கூட்டிக்கிட்டு மதுரை மேல் மாசி வீதிக்கு போவேன். எதுக்குனே? அந்த மார்க்கெட் வீதியில அவ கை நீட்டி ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. நீ ஏன் அங்க போகணும்? நம்ம பக்கத்து ஊர் இல்லாததான் என்ன குளத்துல இருக்குது ஒடுவந்தல,
கரையில் இருக்குது அரளி விதை, கடையில் இருக்குது பீர்டன் குரடை, பால் டயரு, என்னென்னமோ நிறைய இருக்குது. ஐயா தேவைப்பட்ட பொருளெல்லாம் இங்கேயே இருக்கும்போது நீ ஏன் மதுரைக்கு போனேன்? நாங்கள் நான் சாகிறதுக்கு வழி தேடியா போனோம். அப்புறம் அட விளங்காத விழாவை கேட்கறத வாங்கி கொடுக்க கூட்டி போனோம் ஐயா. ஓ பொன் பொருள் நகை கடை கடையா, தெரு தெருவா, வீதி வீதியா. சரி, அவ கேட்கறத கை நீட்டி கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தையா. அதை வாங்க நம்ம கிட்ட காசு வேணும் இல்ல? வேணும். நான் குடியார பையன். ஆமா, என்கிட்ட எது காசு? காசு வீட்டுல ஆத்தானு எதுக்கியா இருக்கிறா? அம்மையா அம்மா இன்னொரு கொஞ்சம் வருஷம் அவ எங்கெங்க காசை விழிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியுங்க. தெரியும். அவ வச்சிருக்க காசை எல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு போய் சரி நீ வெள்ளையமா கேட்க அவளுக்கு வாங்கி கொடுத்தவளை எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா? எப்படி? டேய் பாசங்க வாடினா வருவா. ஆமா, ஓடி நாம் பாக்குற பார்வையை தெரிச்சு ஓடி போயிருவா. அடேங்கப்பா. ஆனா தாலி கட்டாத ஒரு குருதா ஐயா. ஆமா, கணவன் மனைவியா ஒருவனுக்கு ஒருத்தையும் என்னைக்கு மனசுல நினைச்சிட்டோமோ சரி அன்றைய கணவன் மனைவி தாங்க. ஆமா, தெய்வீக நீதிக்கு உண்டு கட்டுப்பட்ட காலங்க காலம் எல்லாம் கண்டிப்பா தெய்வீக காதலுங்க. என்ன வயசு இல்லையா? அடா 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 பாத்தியா இல்லையா? ஏன்னா சொல்லணும்னா ஆமா, ஒரு தாய் நம்மளும் ஒண்ணு. ஆமாமா, தொட்டில கட்டி பிள்ளைய தாலாட்டு பாடுற தாயி பிள்ளை தூங்கிரும் ஜமனேன்னு கண்டிப்பா அத்தா பாட்டு பாடுனா. ஆமா, இங்க இருந்து நம்ம பேசுறதையும் பாடுறதையும் கேட்டோன்னு மக்கா மட்டும் இருந்து தூங்குறத பாரு. தூங்குறத பாரு. அட எந்திரிச்சு உட்காருக்கம்மா. இவ்வளவோ செலவு பண்ணி நாடத்தை வைக்கிறீங்க. ஆமா, ஒரு பொழுது முடிச்சு உட்காந்து பாக்குறது எல்லாரும் தூங்கிட்டீங்களே படசாயனே. எந்திரிக்க எந்திரி. எல்லாம் தூங்குறவங்க போற காலையில டிஃபன், இங்க பாக்குறவங்க போற சாப்பாடு. இங்க இருந்த ஒரு கூட்டத்தையே காணும். இந்த வருவாங்க எல்லாம் போயிட்டாங்களா? இல்ல வருவாங்க. 3வது ரவுண்டு போயிட்டு வரட்டும். சாப்பிட விருப்பாக நம்ம விஷயம் எந்திரிக்கமா. சாமி இலக்கிய நேரம் வந்துருச்சு. எந்திரிக்க எல்லாரும். அக்க பக்கத்துல இருக்கிற இளைஞர்கள் எழுப்பிடுமா. தூங்குறவங்களை எழுப்புங்க. எந்திரிங்க. இந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க தூங்குறவங்களை எழுப்பிடுங்க. நம்ம அண்ணன் பாரு லைவ் சேனல் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஊர் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, வெளிநாட்டுல பூரா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஊர் மக்களை. இங்க பாருங்க, அங்க யூடியூப் சேனல் ஓடுறத பாருங்க. இப்படி தூங்குனா தூங்குறத பூரா வெளிநாட்டுல பூரா பார்ப்பாங்க. நல்லாவா இருக்கும்? எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிக்க மாட்டாங்க. பின்னாடி தூங்க எழுப்பியா ஆள் எழுப்பிடும். எந்திரிக்க. அப்படி தங்கராசு ஆமாங்க சந்தோஷமா இருந்தவங்க. அந்த வெள்ளமலை காடு இந்த வெள்ளச்சாமியுடைய கோட்டை அங்கே நாளவளு மட்டும்தான். சரி, எங்களை தட்டி கேட்கறதுக்கு நாங்க யாரும் கிடையாது. இல்ல அப்ப எப்படி வாழ்ந்திருப்பேன். ஆமாங்க, சந்தோஷமா இருந்தையா. அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆனா அப்படி இருந்த வேலைகளை யாரு கண்ணு பட்டுச்சோ சரி இல்ல ஊரு கண்ணு பட்டுச்சோ அட உன்னைய பாம்பு விடுங்க உங்கன்னு தான் பட்டுச்சோ. என்னன்னு நான் சேர்த்து வைப்பேன். என்னை விட இவங்க 2 பேரும் நல்லா தாராளமா சேர்த்து வைப்பாங்க. உங்களை இல்லையா நான் அவளுக்கு பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. சரி, என்னதான் ஒரு பொண்ணை பொத்தி பார்த்துக்கிட்டாலும் பெண் புத்தி தானே. ஆமையா, இன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்னவன் ஆமா, நாளைக்கு அவங்க ஆயப்பன்னு பயந்துகிட்டு நீ எனக்கு முக்கியம் இல்லடான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா நான் நாண்டுகிட்டு சாகுறதா? வேணா வெட்டு எனக்கு நம்பிக்கை இல்ல. அடிய வெள்ளையம்மா நீ என்ன விரும்புறது உண்மைக்குனா என்ன இப்பவே என் கூட வாடின்னு அவளை கைய புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போன. ஐயா எப்படிங்க சைஸா பிடிக்கிறீங்களா? கையங்க ஓஹோ, அவ தள்ளி நின்னா வாடின்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டேன். சரி, மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திற்கு அங்க ஏன் அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு சாட்சி வைக்கலங்க, சாட்சியாக வைத்து சரி என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட செத்தாளு என்னோட என்னைய விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு ஓடி இருப்பான்னு சத்தியமணி கூட வெள்ளையம்மான்னு என் வெள்ளையம்மா கிட்ட நான் சத்தியம் கேட்டேன். சரி, அவளும் மண்ணுனா வெள்ளச்சாமி நீ கட்டுற மஞ்சத்தாளிக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்டான்னு. சரி, ஆனா என்னைக்கு அந்த தர்த்திரியை பிடிச்ச சத்தியம் பண்ணாலும் சரி அதுல இருந்து என் ஆத்தா படுத்த படுக்கையாவே கிடக்குறாடா. உடம்புக்கு சரியில்லை. அண்ணன் தண்ணி எடுத்து வைக்க கூட எனக்கு யாரும் இல்லை. சொந்தமே இல்லை. சொந்தம்னு சொல்ல நாது இல்ல. நான் ஒரு ஆளு. சரி, என் ஆத்தால பாத்துக்க யாரு இருக்கிறா? அம்மங்க வழங்காத ஐயோ இந்நேரம் வரைக்கும் 1 மணி நேரம் அதுக்காக சொல்லுங்க. ஆமாமா, வந்த ராசி அப்படி. ஆமா, போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணதுல இருந்து யாத்தா படுத்துட்டான். அவ உசுரை காப்பாத்தணுமா? பெத்த தாய் முக்கியமா வெள்ளையம்மா முக்கியமான பாக்கையில சரி வெள்ளையம்மா நினைக்கிற அன்னைக்கு நாளை பாத்துக்கலாங்க. ஆத்தா அவசரம் போயிருச்சுன்னா அப்பனு எனக்கு இல்ல. ஆத்தாலும் போயிட்டானா நான் அனாத பையா. அதனால அன்னையில இருந்து வெள்ளமலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு சரி ஊரா ஒயிலாட்ட ஆட போனேன். என் அப்பனை போல சிலம்பாட்ட ஆட போனேன். சரி, எங்கிட்ட ஆத்தா அவசர காப்பாத்திட்டீங்க. இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போக முடியல. நான் சரிவர வராதனால வெள்ளையம்மா இங்க வரல. அன்னைக்கு என்ன விட்டு பிரிஞ்சு போனவதான். சரி சரி, எங்க போனா என்னானா எங்க இருக்கிறா எப்படி இருக்கிறா உயிரோட இருக்கிறாள் இல்லையா கூட எனக்கு தெரியாது. என்ன வேதனைப்படாத. மதுரை சக்தி வாய்ந்த தெய்வம் மீனாட்சி கோயில், மதுரை கோயில் கல்யாணம் கண்டிப்பா உங்களுக்கு காலையில நடக்கும்.
இப்ப தாயா நல்லா வச்சு பேசுறேன். ஆனே நான் இப்ப சொல்றது நல்ல வாய். கொஞ்ச நேரம் போச்சுன்னு இதை வாய் நாரி போயிடும். 4:45 இன்னைக்கு கல்யாணம், மம்மட்டி கல்யாணம். மம்மட்டி கல்யாணம் அப்படின்னா உனக்கு புரியாதுன்னு தெரியாது, சின்ன பையதானங்க நானு. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு அந்த சண்டாளி பார்க்க முடியல. சரி, என்ன தேடி வரல. ஆமா. எப்படா அவளை பார்க்க போறோம், எப்பவும் கூட பேச போறோம். நம்ம உயிர் போறதுக்குள்ள ஒரு தடவையா கண்ணுல பாத்திர மாட்டோமா? சரி, ஒரு வார்த்தையாவது மனசார அவகிட்ட நான் பேசிட மாட்டேன்னு அப்படியே நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா. ஆனா இந்த வெள்ளச்சாமியுடைய காத்து வீண் போகலங்க. எப்படின்னு அந்த சண்டாளியை சந்திக்க இப்ப சரியான சந்தர்ப்பம். எப்படி? வெள்ளியம்மா ஊருல அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாளம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. சரி, அந்த சாத்திரை திருவிழாவில் இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டியும் சரி ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய வருவதை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா நான் அவர்களுக்கு செய்தி கேட்டிருக்கோம். வருவா இந்த வெள்ளச்சாமியை பார்க்க கண்டிப்பா வெள்ளையம்மா வருவா. ஏதாவது ஒரு கூட்டத்துல இங்கிட்டா சந்து வந்து 3 முடிச்சுல நின்று ஒண்டி பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த நம்பிக்கையோட என் சக்கம்பட்டு சீமையை விட்டு என் சண்டாளி வெள்ளியம்மனை தேடி இன்னைக்கு அருப்பு கொடுத்துட்டு நான் போறேன். போங்க பாக்க போங்கன்னு போற என்ன போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். போங்க நாய வரட்டு போங்க போங்க போ போங்க போ. அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்திலையும் மறந்திருக்கிற வெள்ளையம்மா வெள்ளச்சாமியை கண்டறிஞ்சு பார்க்கணும். இல்ல பார்க்கணுங்க. சாமி இழைக்கிற நேரம் எழுப்புமா, தூங்குற எழுத்து எழுப்பிடுப்பா. எந்திரிக்க நீங்க ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரம் பொன்னான நேரம். சாமி இழைச்சு மக்களது மத்தியிலே யார் குடியில இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கலிகுதையங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் கண்ணால பார்க்கக்கூடிய நேரம். எல்லாம் எந்திரிச்சு உட்காருமா, யாரு படுத்திருந்தாலும் எழுந்திரிச்சு உட்காருங்க. இந்த ஆத்தால எழுப்பிடுதாய், எழுப்பிடுமா, பின்னாடி படுத்துக்கலாம் எழுப்புங்க. எழுந்திருக்க தயவு செஞ்சு எந்திரிக்கமா. வாங்கப்பா, அந்த கூட்டம் கூட வாங்கப்பா. நல்லா ஜே நின்றுங்க. திடீர்னு என்கிட்ட ஆளை காணணும்னு எனக்கு